வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கேன்னா கேரளா மாநிலம் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் டிகே காலனி வாட்டர் ஃபால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நடுவில் அப்படியே வாய்க்கால் மாதிரி அப்படியே உட்காந்துட்டே நீந்திட்டு வரலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா பூரா ஃபால்ஸ் தான். தண்ணி அந்த மதகுலேருந்து பிச்சுட்டு வரும். அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஃபால்ஸுனால் டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ். இந்த டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸு போகிற வழி தான் இது. பாருங்கள், 2 பக்கம் மரம் தான். ரோடு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, கேரளாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல வீடு. இது ஒரு ஊர் தான். கிளைமேட்டு அந்தளவுக்கு ஒரு ஜம்முன்னு இருக்குது. அந்த டிகே காலனி போகிற ரூட்டு தான் இது. இது எங்கே இருக்குன்னா நிலம்பூர் போகிற வழியில் சோக்காடுங்கிற ஒரு இடத்துல தான். நிலம்பூரே போக வேண்டியது இல்லைங்க, கூகுள் மேப்லேயே இருக்குது. பெஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் இல்லைங்க, மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பெஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸு. அதாவது 365 நாளுமே தண்ணி வரக்கூட ஒரு இடம் தான் இந்த டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸு. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோலுமே லென்த் வீடியோலையும் போட்டிருப்பேன். அங்கே பாருங்க, அதுதான் டேம் எப்படி தெரியுன்னு பாருங்க. அங்கேருந்தால் அந்த தண்ணி வந்துட்டுக்குது. டேமுக்கு அலோடு கிடையாது. அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற இடத்துல மட்டும்தான் அலோடு இருக்குது. நான் காரில் போனனால இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், கிளைமேட்டு அந்தளவுக்கு இருக்குது. அது மேலே டேம் அதான் அந்த பாயிண்ட்டு தான் டேமு. சுற்றி தென்னை மரம், விவசாய பூமி, பக்கத்தில் வீடு, தோட்டம். வீட்டுக்குள்ளேயே தோட்டம் இருக்குது. வீட்டுக்குள்ளே தான். கேரளா பொறுத்தளவுக்கு வீட்டுக்குள்ளேயே தான். எந்த மரமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. பலா மரமாக இருந்தாலும் சரி, மாங்காய் மரமாக இருந்தாலும் சரி, தேக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் வைப்பாங்க. வீட்டுக்கும் வெளியிலையும் வைப்பாங்க. மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாம் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அக்ரி சம்மந்தமான ஊர் தான் ஒரு கேரளா. பாருங்க, ரோடு பாரு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த டிகே காலனி போகிற வழி தான் இது. நீங்கள் டிகே காலனி கூகுள் மேப்பில் டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ்னு கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸில் நிறைய டேஞ்சரும் இருக்குதுங்க. நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அதாவது குளிக்க தெரியாமல் குளித்தா அது அப்படித்தான் ஆகும். கவர்மெண்ட் ஆல்ரெடி போர்டு முன்னெச்சரிக்கையாக போட்டு வச்சுருக்குது. அந்த கால்வாயில் தண்ணி அப்படி உட்காந்துட்டே வரலாம், நீந்திட்டு வரலாமா, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிவிட்டு. இது டிகே காலனி போகிற வழி தான். போகிற வழியில் பூரா வீடு, கடை ஏரியாவாக தான் இருக்குங்க. ரோடு அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கிளைமேட் அவ்வளோ ஒரு ஜம்முன்னு இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் கூகுள் மேப்பில் போய் டிகே காலனி வாட்டர் ஃபால்னு அடிச்சின்னா அது நிலம்பூர் டிஸ்ட்ரிக்டில் வருங்க. கேரளா டிஸ்ட்ரிக்டில் நிலம்பூர் ஏரியாவில் வரும். இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து சுமார் ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. ரோடு அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸான ரோடு, ஜம்முன்னு இருக்குது. பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாங்க. டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸுங்கிறது ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நான் பொதுவாக ஒரே வீட்டுக்குள்ளே வீடியோ எடுக்க மாட்டேன். விதவிதமாக கண்டென்ட் வீடியோ தான் போடுவேன். சில பேர்த்து மாதிரி குடும்பத்துக்காட்டியே வீடியோ போட மாட்டேன். பாருங்கள், அந்த பாயிண்ட் வருங்க, அதுதான் டேமு. அங்கேருந்து அந்த தண்ணி வருது. அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான ஏரியா தான் டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோ போட்டால் தான் யூடியூப்பில் ரசிப்பாங்க. அதை விட்டு போட்டு ஒரே குடும்பத்தை காட்டி வீடியோ போட்டு ஒரு சில ஆளுகள் இருக்கிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்.